சார் சமீப காலமா விஜய் வந்து பிஜேபி கூட போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு. இதுக்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் அந்த ஒரு டாக் இப்ப அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை போவாரோ அப்படின்னு பல சந்தேகங்களும் வந்திருக்கு. அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது விஜய் வந்து என்னென்னா அரசியல்லையும் சரி பர்சனலாகவும் சரி ஒரு நம்பகத்தன்மையான ஆள் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு மனிதரை பற்றி நீங்கள் ஒரு கணக்கீடு பண்ணணும் அப்படின்னா அது வாழ்வியலில் எதுலையாக இருந்தாலும் சரி, அதுக்கான பரீட்சையை கூட ஒரு பையன் வந்து ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்னா கூட, இல்லை பாஸ் அதாவது குறைந்த மதிப்பெண் எடுத்துட்டான்னா கூட, அவன் குவார்ட்டர்லியில் என்ன வாங்கியிருக்கான், ஆஃப் எலியில் இப்போ குவார்ட்டர்லியில் 90% எடுத்திருக்கான், ஆஃப் எலியில் ஒரு 80-90% எடுத்திருக்கான். ஆனால் ஆனுவலில் டக்குன்னு ஒரு 35% எடுத்துட்டான் அப்படின்னாலும் அந்த ஸ்கூலில் அவன் பாஸ் போட்டு விட்ருவாங்க. எது காரணம் என்னென்னா, அவனோட ஆவரேஜ் நல்லா இருக்குது, முன்னாடி நல்லா பண்ணியிருக்கான், இது நடுவுலேயும் நல்லா பண்ணியிருக்கான், ஏதோ அவன் பிரச்சனையில் மாட்டியிருக்கான், உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், இல்லை ஏதோ மன ரீதியான பாதிப்பு வரலான்னு ஒரு கணக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் பார்க்கும்போது கடந்த காலத்தில் இவங்க எப்படி இருந்திருக்காங்க, இந்த விவகாரத்தில் எப்படி டீல் பண்ணியிருக்கான், அதில் பார்த்தால ஒருத்தனோட லட்சணம் என்னன்றது தெரிஞ்சிடும். சரியா? அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அப்படிலாம் கடந்த காலத்தை விஜய் பார்த்தீங்கன்னா, விஜயோட கடந்த காலமும் கேடுகட்ட மாதிரி இருக்கும், நிகழ்காலம் கேவலமாக இருக்கும், எதிர்காலம் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்றத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் விஜய் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆள், இதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாத ஆள், எதுவும் தெரியாத ஒரு ஆள், ஆசையை மட்டுமே அளவுகோலாக வச்சு ஒரு களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சராசரி ஒரு சைக்கோ அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதுதான், அதனால தான் இவர்கிட்ட வந்து பவன் கல்யாணம் வச்சு பேச முயற்சி பண்ணாங்க. பவன் கல்யாணம்னா பெரிய அவர் என்ன இப்போ 7 நாட்டில் அதிபராக இருந்தவர் அவர். அவர் இத்து போனவன் வந்து இப்போ ஏதோ வந்திருக்காப்புல, இப்போ சிஎம்மாக இருக்கிறதுனால ஒரு மரியாதை கொடுத்தாகணும். அதனால் இவர்னு அக்கௌண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அவர் வந்து திடீர்னு ஏதோ கூட்டத்தை காமிச்சு வந்து ஏதோ ஒரு 25 சீட்டை ஜெயிச்சு துணை முதல்வர், அடுத்தோட அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இதை கழட்டி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தெருவில் துரத்தி விட்டுருவாங்க, அப்படியே ஒட்டி பிழைக்க வேண்டியதான், ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான் வாழ முடியும். ஸோ அதே ஒட்டுண்ணி தான் விஜயும். இப்போ விஜய் வந்து பிஜேபிக்கு போனால் ஒரு ஒட்டுண்ணியாகவே தன்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும்.